நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம் காணத் தவறாதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள். ஒரு நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்க. அதை அடுத்த ப்ராஜெக்ட்ல நாம செயல்படுத்துவோம். ஓகே, அண்ணே, அசால்ட் அண்ணன் தானே கூப்பிடுறாரு. என்னன்னு கேளு. அசால்ட் அண்ணே, உங்களுக்கு ஆயுஸ் 100ண்ணே. இப்பதான் நானும் ரத்னனும் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ரத்ன சார்கிட்ட போன் கொடுங்க. இந்தாங்கண்ணே, உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. சரி அசால்ட்டு, என்ன அசால்ட்டு சொல்லு, தூக்கியாச்சா? இந்த அசால்ட்டு கிட்ட வேலை கொடுத்தீங்கன்னா அதை அசால்ட்டா முடிச்சிருவேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து எங்க இடத்துல கட்டி போட்டாச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அசால்ட்டு. நான் அவளை ரொம்ப நாளா போட்டு தள்ளணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நடக்கவே இல்லை. ஆனா அவ்வளவு பேர் இருக்கிற மண்டபத்துல அவளை அசால்ட்டா தூக்கிட்டு வந்திருக்கியே. உண்மையிலேயே நீ தான் என் அசால்ட்டு. நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தாயா. இந்த அசால்ட் ஆறுமுகம் யாருன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, மிக்க மகிழ்ச்சி. 50,000 சம்பளம் பேசி ஒரு 25,000 கொடுத்துருக்கீங்க. பொண்ணை தூக்கினதுக்கு அப்புறம் பேலன்ஸ் 25,000 கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு இந்த பொண்ணை அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை அசால்ட்டா பண்ணிட்டு அடுத்த வேலையா பாண்டிச்சேரி பக்கம் கிளம்பிடுவோம். அந்த பேலன்ஸ் அமௌண்ட் எப்போ வரும்? நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் 1 ஹவர்ல அந்த அமௌண்ட் உன் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஓ, பணம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவளை போட்டு தள்ளிடு. அதெல்லாம் இந்த அசால்ட் ஆறுமுகம் அசால்ட்டா பண்ணிடுவான். பணம் வந்ததும் நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். இந்த இன்னையோட என்ன பிடிச்ச சக்திங்கிற பிட ஒழிஞ்சதுப்பா. நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கான நேரம் வர்றப்ப நடக்க வேண்டியது தானே நடக்கும்னே. சக்தி இன்னைக்குதான் சாகணும்னு அவ தலையில எழுதி இருக்கு. அது நடக்க போகுது, அவ்வளவுதான். எப்படியோ நான் நிம்மதியா இருக்கேன்டா இப்ப. சரி சரி, அனிதம்மாவுக்கு புடவை கொடுக்குற ஃபங்க்ஷன் நடக்க போகுது, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. ஓம் விநாயகனே போற்றிவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றிவோம், அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றிவோம், அகந்தை அழிப்பவனே போற்றிவோம், அருகினில் மகிழ்பவனே போற்றிவோம். ஆனந்த உருவே போற்றி போற்றி. அம்மா, பொண்ணுக்கு முகூர்த்த புடவையும் மாப்பிள்ளைக்கு முகூர்த்த வேட்டி சட்டையும் சாஸ்திர முறைப்படி மந்திரம் ஜபிச்சு அவங்க கையில கொடுக்கணும். மாப்பிள்ளையும் பொண்ணையும் இப்படி வந்து நிக்க சொல்லு. இமவான் சந்ததியே போற்றி, இடரை கழிபவனே போற்றி, ஈசன் மகனே போற்றி, ஈகை உருவே போற்றி, உண்மை வடிவே போற்றி. அண்ணி, அனிதா இங்க நலங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே குளிச்சுட்டு ரெடியாக சொன்னேன். ஒருவேளை ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுக்கிறாளான்னு தெரியல. இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். இமவான் சந்ததியே போற்றி, இடரை கழிபவனே போற்றி, ஈசன் மகனே போற்றி, ஈகை உருவே போற்றி. எங்கங்க போனீங்க? பொண்ணுக்கு முகூர்த்த புடவை கொடுக்கற சாங்கியம் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் இங்க இருக்கணும்ல. ஏய், அதான் அனிதாம்மா புடவை வாங்குறதுக்குள்ள நான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன சுமார். அனிதா, எங்க இவளை காணோம்? அனிதா, பாத்ரூம்லயும் இல்ல. எங்கதான் போயிருப்பா? போன் பண்ணி பாப்போம். போனை ரூம்ல வச்சுட்டு அவ எங்கதான் போயிருப்பா? என்ன இது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
நேரம் ஆயிடுச்சு. பொண்ணு சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. என்னங்க இது? அண்ணி அவளை கூட்டிட்டு வரேன்னு போனாங்க. இவ்வளவு நேரமா என்ன பண்றாங்க? இவ்வளவு நேரமா அனிதா இன்னும் ரெடி ஆகலையோ என்னமோ. இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டா எப்படி? இங்க நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல. எங்க போனா இவ? இப்ப இவ எங்க இருக்கான்னு நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? எப்படி தேடுறது? ஷோ. என்ன? அவளை கூட்டிட்டு வராம அண்ணியும் சேர்ந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சக்தி, சக்தி, நீங்க எத்தனை முறை கூப்பிட்டாலும் சக்தி வரமாட்டான். இதுக்கு மேல அவ கதை க்ளோஸ். சக்தி. அம்மா, என்ன சக்தி இருக்கா? அப்போ அம்மா சொல்லுங்கம்மா. சக்தி, அண்ணி அனிதாவை கூட்டிட்டு வரேன்னு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நல்ல நேரம் முடிய போகுது. போய் என்னன்னு பார்த்து சீக்கிரமா கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. என்னடா இது? அந்த அசால்ட் ஆறுமுகம் சக்தியை தூக்கிட்டு போயிட்டோன்னு சந்தோஷத்துல இருக்கோம். இவனடானா இங்க இருக்கா? அந்த வீணா போனவன் யாரை தூக்கிட்டு போனா தெரியலையே. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அம்மா, அனிதா அம்மாவை சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. எங்க போய் நான் கூட்டிட்டு வரது? அவளதான் இங்க ஆளையே காணோமே. எங்க போனானே தெரியல. போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்கலான்னு பார்த்தா போனை இங்கேயே வச்சுட்டு போயிட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? போனை வச்சுட்டு அவங்க எங்க போயிருக்க போறாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புடவை கொடுக்கற சடங்குக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கிறப்போ அவங்க இந்த ரூமுக்கு வெளியில நின்னுட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். அப்புறம் திரும்பவும் இந்த ரூம்குள்ளதாம்மா வந்தாங்க. ரூம்குள்ள வந்தானா இங்க இருந்திருக்கணுமே. இல்லையே. ஐயோ, என்ன இப்படி கதி கலங்க வைக்கிறாளே. இப்ப ருத்ரா கேட்டா நான் என்னதான் பதில் சொல்றது? வேற வழியே இல்ல, சொல்லிதான் ஆகணும். அதுவும் இந்து. என்ன நீங்க ரெண்டு பேர் மட்டும் வரீங்க? அனிதா எங்க? ருத்ரா, அனிதாவ ரூம்ல காணோம். காணுமா? ஐயோ, என்ன நீ சொல்றீங்க? அவளுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. பண்ண ருத்ரா, ஆனா போனை ரூம்லயே வச்சுட்டு போயிட்டா. சக்தி இருக்கா? அனிதாவை காணோம். ஒருவேளை அந்த அசால்ட் ஆறுமுகம் அனிதாவை தூக்கிட்டு போயிட்டானா? ஐயோ, என்ன பண்ணான்னு தெரியலையே. நேத்து என்கேஜ்மெண்ட் அப்பவும் எல்லாரையும் டென்ஷன் படுத்துனா, இப்பவும் அதே தான் பண்றா. என்னாச்சு அனிதாவுக்கு? ருத்ரா இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நாங்க போய் தேடி கூட்டிட்டு வரோம். வாங்க. வாங்க. கல்யாண நேரத்துல இப்படி எல்லாரையும் பதட்டப்படுத்திட்டு இருக்கா. பயப்படாதீங்க ருத்ரா. பூமி சார் சொன்ன மாதிரி இங்கதான் எங்கேயாவது இருப்பா. கூட்டிட்டு வந்துருவாங்க. அனிதா, அனிதா.
என்ன அண்ணன் முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி இவ்வளவு கோவத்துல வராரு?